ஏன் அடிமையானாள்? 1926ஆம் ஆண்டு முதல் 1931ஆம் ஆண்டு வரை பல்வேறு காலகட்டங்களில் தந்தை பெரியார் அவர்களால் குடியரசு ஏட்டில் எழுதப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பு. ஒலி புத்தக வடிவில் வெளியீடு பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம். பிரசுரிப்போர் முன்னுரை. பகுத்தறிவு, நல்வாழ்க்கை, மனித ஜீவ அபிமானம் முதலியவைகளை அதிதீவிரமாய் பிரச்சாரம் செய்ய தோன்றிய சுயமரியாதை இயக்கத்தின் வெளியீடாக பெண் ஏன் அடிமையானாள் எனும் இந்நூல் வெளியிடப்பட்டுள்ளது. உலக ஜனத்தொகையில் ஒரு பாதியாய் மக்களின் தோற்றத்திற்கு நிலைக்களனாய் விளங்கும் பெண்ணுலகு கற்பு, காதல், விபச்சாரம், கைமை, சொத்துரிமையின்மை முதலிய கட்டுப்பாடுகள் எனும் விலங்குகளால் தளையப்பட்டு மூட நம்பிக்கை எனும் அந்தகார இருளில் அகப்பட்டுக் கொண்டு அல்லற்பட்டு வருவது மக்களின் உலக விடுதலைக்கும் வருங்கால மக்களின் பகுத்தறிவு வளர்ச்சிக்கும் சுயமரியாதைக்கும் தடையாயிருப்பதை எண்ணி பகுத்தறிவுச் சுடரொளி காட்டி கட்டுப்பாடு என்னும் விலங்கை ஒடித்து கர்ப்பத்தடை, சொத்துரிமை முதலியவைகளைப் பெற்று சுதந்திரம் பெற இந்நூல் பெண்ணுலகில் ஓர் தலைகீழ் புரட்சியை உண்டாக்க சிறந்த கருவியாகும். இந்நூலில் கண்ட அபிப்பிராயங்களே பெரிதும் பெண்கள் சம்பந்தமாய் இந்திய பகுத்தறிவாளர்களாகிய சுயமரியாதைக்காரர்களின் அபிப்பிராயமாகும். ஏனெனில் இந்நூல் சுயமரியாதை இயக்க ஸ்தாபகர் பெரியார் ஈ.வே. ராமசாமி அவர்களால் பல சந்தர்ப்பங்களில் எழுதப்பட்டவைகளை திரட்டி வெளியிடுவதாகும். பெண்கள் விடுதலையின் பேரிலும் பகுத்தறிவு வளர்ச்சியின் பேரிலும் அவா கொண்ட தோழர்கள் பெண்ணுரிமை பேண தர்க்கரீதியாய் எழுதப்பெற்ற இந்நூலை வாங்கி படிப்பதோடு மட்டுமல்லாது நாடெங்கும் பரவும்படி செய்வார்களென்றும் பெரிதும் நம்புகிறோம். பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம்.